நம்ம சமுதாயத்துக்குன்னு எடுக்கிற படம்னு எல்லாத்துக்கும் நினைக்கிறாங்க. இது வந்து பேரண்ட்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம், பொண்ணுங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. திரும்பியே தான் ஆகணும். திருந்தல அப்படின்னா எங்க போர்வாளுங்களாம் நாங்க என்ன பண்ணுவோம் அவரு எடுத்து காட்டிட்டாரு. நாங்க என்ன பண்ணுவோம் இனிமேல் அவர் சொல்லுவாரு. அடுத்தது நாங்க தான் பொண்ணுங்க பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். அப்புறம் நாங்க போர்வாள் எடுத்தா அவர் நடக்கிறது வேற எங்களுக்கு புரியும். பெற்றவங்களை மதிக்கணும், பெற்ற தாய் தந்தையோட அறிவுரையின் பிரகாரம் திருமணம் செய்துட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத சிறப்பாக சொல்றாரு. அப்படி தப்பி போனா எப்படி அவங்க தடுமாறி நிக்கிறாங்கிறதையும் எடுத்து சிறப்பாக சொல்லியிருக்காரு. நாடக காதலுக்கு அருமையான படம். பொண்ணுங்களாம் இந்த காதலுங்க வழியில யாரும் ஏமாறக்கூடாது. நல்ல ஒரு படம். படம் சூப்பரா இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, எப்பயும் போல நார்மலா தான் இருக்கு. இன்னொன்னு த்ரில்லிங்கா இருக்குது. அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. டக்கு டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நாடகாவுக்கு ஆப்போசிட்டா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்துக்காட்டு மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை. எல்லா மக்களும் பிடிக்கும். ஜாலி படமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாத்துமே கண்டிப்பா பிடிக்கும். ஜாதி கிடையாது, நடக்கிற விஷயத்த அப்படியே பண்ணிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் விழிப்புணர்வு தாங்க. இதுல நாங்க அதாவது இந்த சமுதாயம் குறிப்பிட்டு இல்லை, நடக்கிற விஷயங்க அது. இதுக்கு கண்டிப்பா விழிப்புணர்வு தேவை. அதுக்காக தான் நாங்களா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். பாதிக்கப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா 100% தேவையான படம் தாங்க. சென்சார் புரியலைங்க. பார்க்கலாங்க. இதுல கருத்துக்கள் இருக்கு. பார்க்க வேண்டிய படம் தாங்க. படம்ங்கிறது இன்னைக்கு எல்லாமே 1-2 சீன் இருக்கதாங்க செய்யும். நமக்கு என்ன கருத்து தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறது தாங்க. கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களும் தடமாறி போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நடக்குதுங்கிறத காமிக்கும் போது தானே தெரியுது. ஆமா, அந்தந்த வயசுக்கு இப்போ கொஞ்சம் ஏஜ்டா இருந்தா வந்து அவங்களுக்கு தேவையில்லை, அனுபவம் அவங்களுக்கு வந்துருது. அந்த வயசுக்கு இது தெரியறதில்ல, ஏமாந்து போயிடுறாங்க. அப்படிங்கும் போது இதை பார்க்கும் போது கண்டிப்பா விழிப்புணர்வு வருங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா இருக்கும். 10 பொண்ணுங்க திருந்தினாலும் அது திருந்துறது இல்லைங்க. அது இந்த மாதிரி ஏமாந்து போகாம இருக்கிறது. அவங்க ஒன்றும் தப்பு பண்ணிட்டு போறதில்லை. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதுல 10 பொண்ணுங்களுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சதுன்னாவே அது வெற்றி தாங்க. வெற்றி தான். ரொம்பங்க ரொம்பங்க எக்ஸ்பெக்ட் பண்ண படங்க அதெல்லாம். ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. ரஞ்சித் அண்ணா மேல எங்களுக்கு எப்பயுமே நல்ல மரியாதை உண்டு. படம் தரமா இருக்கு. குடும்பம் ஃபேமிலி கதை. ஜாதி பற்றதெல்லாம் இல்லைங்க. ஜாதி பத்தி நினைக்கிறவங்களுக்கு ஜாதி படமா தெரியலாம். மற்றபடி இது ஜாதி படம் கிடையாது. ஒரு பொண்ணை பத்த அப்பா அம்மா ஃபீலிங், ஒரு பொண்ணை எப்படி வளர்த்தனாங்க, எப்படி பொண்ணு போயிடுறதுன்னு தெரிய வைக்கிறது தான் இப்போ கதை. இது படம் தரமா இருக்கு. வந்து எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குங்கண்ணா. படம் நல்லா இருக்கு. கதை வந்து காதல் திருமணம் அந்த மாதிரி தான் இருக்குங்க. காதல் திருமணம். இப்போ அப்பா வந்து பொண்ணு வந்து அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களா, என்ன சூழ்நிலை, குடும்பத்தில் என்ன நினச்சிக்குவாங்க. இப்போ பொண்ணு வந்து காதல் பண்ணி வேற ஒருத்தங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அப்பா அம்மா என்ன சூழ்நிலையில் இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி படம் இருக்குது. மெயினாக காதல் படம் தான். காதல் படம் இருந்தாலும் வந்து குடும்பத்துக்கான படங்க. கண்டிப்பாக பெண்கள் வந்து இதை பார்த்து திருந்த வேண்டிய படங்க. கரெக்டாக எடுத்திருக்காருங்க. ஜாதியும் கிடையாது, எல்லாம் சமம். யாரும் ஏமாற்றக்கூடாது. நாடக காதல் யாரும் இது பண்ண காதல்னு சொல்லி யாரும் விளையாடக்கூடாதுங்க. நல்ல ஒரு படங்க. ஜாதி படம் பாக்குறத பொறுத்து இருக்குதுங்க. அவங்க பண்றாங்க, அதை எடுத்து காட்டிட்டாரு. அதான் உண்மை. அவங்க பாக்கலாம் கண்டிப்பா. அவங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க. இது எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு படம். கண்டிப்பா அமைங்க. கண்டிப்பா வெற்றி படமா அமையும். நன்றி நன்றி. எந்த இடத்துலயுமே ஆனா ஜாதி மட்டும் குறிக்கவே இல்லை. அவங்க பண்ணதுக்கு இவங்க வந்து எடுத்து காட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பொண்ணுங்க இந்த மாதிரி ஏமாறக்கூடாது, பொண்ணுங்களை ஏமாத்தக்கூடாது. அவங்களும் நம்ம அம்மா மாரி தான். அம்மா தான் அவங்களும், நம்ம ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லி அதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அதுதான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்ல, படமே நல்லா இருக்கு. படம் வந்து பெற்றவங்க வந்து
பிள்ளைங்க எப்படி மதிக்கணும், மதிக்காமல் போனால் அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க, அதை பற்றி மிக சிறப்பாக எடுத்துருக்காரு. கண்டிப்பாக புரியும்படி எடுத்திருக்காரு. குடும்பமாக கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லா சமுதாயத்தினரும் பார்க்கலாம். கண்டிப்பாக தேவை. நாடக காலங்கிற பேரில் பணம் பறிக்கும் கும்பலுக்கு வந்து அங்கே ஏமாறுற பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் எடுத்திருக்கும் படம். எல்லாருக்கும் சமமான அளவுக்கு எடுத்திருக்காரா, குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் எல்லா ஜாதிக்கும் சமமான அளவுக்கு எடுத்திருக்காரு.